டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜியாகிரபில யூனிட் 2 பார்க்குறோம். நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். நம்ம குயிக்கா யூனிட் உள்ள போயிடலாம். முதல் பாயிண்டா இந்த பாடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலக மேப் பாருங்களேன், வித்தியாசமா இருக்குல்ல. இது என்னன்னா, அந்த நிலப்பரப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிதான் பூமி இருந்திருக்கு. இந்த நிலப்பரப்புகள் எல்லாம் ஒரு இடத்துலயும், நீர்ப்பரப்புகள் எல்லாம் தனியா வந்திருக்கு. இந்த நிலப்பரப்பு மொத்தத்தையும் பாஞ்சியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீர்ப்பரப்புலயா தனியா, இது எல்லாத்தையும் பாந்தசாலா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பூமியின் உள்ள வெப்ப சக்தியின் காரணமாக அந்த தட்டுகள், நிலத்தட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பூமியின் வெப்ப சக்தியால நகர்ந்துதான் நம்ம இப்ப பாக்குற வேர்ல்டு மேப் உருவாயிருக்கு. அதுக்கு அடுத்ததா புவியின் மேற்பரப்பு 71% நீரால் சூழப்பட்டுள்ளதுன்னு, 29% நிலத்தால் சூழப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இதை தான் நம்ம போன யூனிட்ல பார்த்தோம். மேல இருந்து பார்த்தா பூமி நீல கலர்ல தெரியும். ஏன்னா 71% நீரால் தான் சூழப்பட்டிருக்குது. அதனாலதான் அதை நீலக்கோள், நீர்க்கோள் அப்படின்னு அழைச்சாங்கன்னு போன யூனிட்லயே நம்ம படித்தோம். நிலத்தோற்றங்களை மூன்றா பிரிக்கிறாங்க. முதல் நிலை நிலத்தோற்றம், இரண்டாம் நிலை நிலத்தோற்றம், மூன்றாம் நிலை நிலத்தோற்றம் அப்படின்னு. சங்க இலக்கியத்துல நிலத்தை எப்படி வகைப்படுத்தி இருந்தாங்கன்னா 5ஆ பிரிச்சிருந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல், பாலை அப்படின்னு. இதுல குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த நிலமும் அப்படின்னு சொல்றாங்க. முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும், பாலை மணலும் மணல் சார்ந்த நிலமும் அப்படின்னு சங்க இலக்கியத்துல நிலத்தை வகைப்படுத்தியிருக்காங்க. இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, அதை நம்ம பாக்குறோம். முதல் நிலையில கண்டங்களும் பெருங்கடல்களும் வச்சிருக்காங்க. ஏன்னா அது ரெண்டு தான் உள்ளதுலேயே பெருசு. உலகத்திலே மிகப்பெரிய பகுதிகள் என்னன்னா கண்டங்களும் பெருங்கடல்களும். அதான் முதல் நிலையில வச்சுட்டாங்க. இரண்டாம் நிலையில அதுக்கு அடுத்தபடியா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், இது அங்கங்க கொஞ்சம் பெரிய பரப்பளவுல இருக்கும். அதனால இதை இரண்டாம் நிலையில வச்சுட்டாங்க. மூன்றாம் நிலையில என்னென்னா பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணல் குன்றுகள், இதெல்லாம் சிறு சிறு பகுதிகள். அதனால இதை மூன்றாம் நிலையில வச்சிருக்காங்க. இந்த 3 நிலையா நிலத்தோற்றத்தை வகைப்படுத்தியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்டங்களும் பெருங்கடல்களும் முதல் நிலை நிலத்தோற்றம்னு. இப்ப கண்டங்கள் மொத்தம் 7 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. இந்த ஆசியால தான் நம்ம இந்தியா இருக்கு. மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. அதே மாதிரி அடுத்ததா பெருங்கடல்கள் பார்த்தோம் இல்லையா, பெருங்கடல்கள் மொத்தம் 5 இருக்கு. முதல்ல பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு 5 பெருங்கடல்கள் இருக்கு. இதுல பெரியது எதுன்னு கேட்டா பசிபிக் பெருங்கடல், சிறியது ஆர்டிக் பெருங்கடல். நிலச்சந்தி அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி நிலச்சந்தின்னு சொல்றாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல கைஸ். எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் விவசாயம் பண்ணுவோம். அதுக்கு நடுவுல வரப்பு கட்டிருப்போம் இல்லையா. இந்த பக்கம் ஒருத்தவங்களோட நிலம் இருக்கும், இந்த பக்கம் ஒருத்தவங்களோட நிலம் இருக்கும். இது ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி நம்ம நடுவுல வரப்பு கட்டிருப்போம் இல்லையா. இந்த வரப்பு சிறிய நிலப்பகுதி, இந்த பக்கம் பெரிய நிலப்பகுதியும் இந்த பக்கம் பெரிய நிலப்பகுதி பிரிக்குது இல்லையா. இதை ஒரு நிலச்சந்தின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஊர்ல பெரிய ஏரி இருக்கு அப்படின்னா நடுவுல சுத்தி பார்க்கறதுக்காக ஒரு பாதை போட்டிருக்காங்கன்னா அந்த பாதை அந்த ஏரியை 2ஆ பிரிக்குது இல்லையா. இந்த பக்கமும் பெரிய நீர்ப்பரப்பு, இந்த பக்கமும் பெரிய நீர்ப்பரப்பு, நடுவுல சின்ன நிலப்பரப்பு. இத நிலச்சந்தி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதுவும் இதுவும் நிலச்சந்தி அப்படின்னு கூறப்படுது. அடுத்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்களை பாக்குறோம். இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் என்னென்ன பார்த்தோம், மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். அதோட டெபனேஷன் எல்லாம் கீழே பார்க்கலாம். மலைகள் அப்படின்னா 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படணும், அதுதான் மலைகள். மலைகள் வன் சரிவை கொண்டிருக்கும். அப்படின்னா மென் சரிவுனா சாஃப்டான சரிவு, வன் சரிவுனா பாறைகளான சரிவு, கடினமான சரிவு. இப்போ மலையெல்லாம் பாறைகளானது இல்லையா, அதனால அந்த வன் சரிவு. மலைகள் தனித்தோ அல்லது தொடர்களாகவோ காணப்படும். பல 100 கிலோமீட்டர்ல இருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட மலைத்தொடர்கள் இருக்கு. உதாரணமா ஏசியால இமயமலைத்தொடர் இருக்கு, வட அமெரிக்கால ராக்கி மலைத்தொடர் இருக்கு, தென் அமெரிக்கால ஆண்டிஸ் மலைத்தொடர் இருக்கு. உலகின் நீளமான மலைத்தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா தென் அமெரிக்கால உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர். அது சுமார் 7000 கிலோமீட்டர் நீளத்திற்கு இருக்கு. அது சுமார் 7000 கிலோமீட்டருக்கு வடக்கு தெற்காக பரவியுள்ளது. இமயமலை நம்ம பார்த்துப்போம், மேப்ல எப்படி இருக்கும், கிழக்கு மேற்காக இருக்கும். இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் தென் அமெரிக்கால வடக்கு தெற்காக இருக்கு, 7000 கிலோமீட்டருக்கு. அடுத்ததா உலகிலேயே மிக உயரமான சிகரம் எங்க இருக்குன்னா நம்ம இமயமலை தொடர்ல இருக்கிற எவரெஸ்ட். அது எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளவு உயரம் அப்படின்னா
8848 மீட்டர், 8848 மீட்டர். சர்வதேச மலைகள் தினமா டிசம்பர் 11 கொண்டாடுறாங்க. சர்வதேச மலைகள் தினம் என்னன்னா டிசம்பர் 11. இதோட நம்ம இங்க 3வது நாளை பாக்குறோம். இந்த 6வது புத்தகத்துல முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா உலக வாழிட நாள் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்ததா சம பகலிரவு நாள் மார்ச் 21, செப்டம்பர் 23 படிச்சோம். அது போக கோடைக்கால கதிர் திருப்பம், அதாவது வடரை குளத்துல பகல் நேரம் நீண்டு காணப்படுறத ஜூன் 21 அப்படின்னும், குளிர்கால கதிர் திருப்பம் தென்னரை குளத்துல பகல் நேரம் நீண்டு காணப்படுறத குளிர்கால கதிர் திருப்பம் டிசம்பர் 22 படிச்சிருக்கோம். அது போக அடுத்த நாள் இங்க வருது. இந்த புக்ல இவ்வளவுதான் நாட்கள் இருக்கு. டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். இது ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு இதை சொல்ல சொல்ல அப்படியே படிப்படியா போக போக நம்ம 10th வரைக்கும் இந்த படிக்க உங்களுக்கு ஷார்ட் டைம்ல கம்மியா நீங்க படிச்சுட்டு போகும்போது அது மறந்துடும். இந்த மாதிரி கண்டினியூஸா ரிலேட் பண்ணி நீங்க போய்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு மறக்காது, கண்டினியூஸா ஆர்டர்ல இருக்கும். எக்ஸாம்ல கேட்கும்போது வித்தவுட் ஆப்ஷன்ல நீங்க நேரா பேனாவை கொண்டு போய் ஓஎம்ஆர்ல வைக்கலாம். மலைகள் தான் ஆறுகள் உற்பத்தியாகும் இடமாக திகழ்கின்றன. அடுத்து மலைகள் கோடைக்கால வாழிடங்களாகவும் விலங்குகள் மற்றும் தாவரங்களின் இருப்பிடமாகவும் இருக்குது. அதே மாதிரி மலைகள்ல சுற்றுலா தலங்களும் இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு கூட கொடைக்கானல், ஊட்டி, இந்த டார்ஜிலிங் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? ஏன்னா உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையும். மலைகள் மேலலாம் வெப்பநிலை குறித்து குளிர் பிரதேசமா இருக்கும். இது எல்லாத்தையும் சுற்றுலா தலங்களா இருக்கு. அடுத்ததா 2வது பீடபூமிகள். மலைகள் பார்த்துட்டோம், பீடபூமிகள் சமவெளிகள் பார்க்கணும். இப்ப 2வதா பீடபூமிகள் பார்க்க போறோம். பீடபூமிகள்னா என்னன்னா நம்ம நார்மல் தரையை விட கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கும், ஆனா சமமான பரப்பா இருக்கும். பீடபூமிக்கு மேல சமமான பரப்பா இருக்கும், ஆனா அந்த சமமான பரப்பு நம்ம நார்மல் தரையை விட கொஞ்சம் உயரத்துல இருக்கும். உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி தான். அதனாலதான் அதை உலகின் கூரை அப்படின்னு சொல்றாங்க. உலகின் நம்ம வீட்டுல கூரை போட்டா எப்படி இருக்கும்? மேல கூரை இருக்கு இல்லையா? கூரை சமதளமா தானே இருக்கும். அந்த மாதிரி தான் திபெத் பீடபூமி இருக்கும். அதனால உலகின் கூரை அப்படின்னு சொல்றாங்க. உயரமா இருக்கிறதுனால உலகின் கூரை அப்படின்னு சொல்றாங்க. பீடபூமிய மேசை நிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, உயரம் அதிகமான இருக்கணும், உயரம் அதிகமான இடத்துல சமதளமா இருக்கணும். நம்ம நார்மல் டேபிள் மேசையை பாருங்க, 4 கால் இருக்கும், உயரம் அதிகமா இருக்கும், ஆனா டேபிள் மேல எப்படி இருக்கும்? சமதளமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் பீடபூமி இருக்கும். அதனால பீடபூமிய மேசை நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இது உயரம் அதிகமா இருக்கிறதுனால கனிமங்கள் நிறைந்து காணப்படும். நம்ம வட இந்தியால சோட்டா நாகபுரி பீடபூமி அப்படின்னு ஒரு பீடபூமி இருக்கு. இங்க வந்து கனிமங்கள் நிறைந்து காணப்படும். அதனால இந்த பீடபூமியில இருக்கிறவங்க எல்லாம் மேக்சிமம் சுரங்க தொழில தான் ஈடுபடுவாங்க. நம்ம தென்னிந்தியால தக்கான பீடபூமி இருக்கு. இது எரிமலை பாறைகளால் ஆனது. அதை நான் மேப்ல காட்டுறேங்க. தக்கான பீடபூமி நம்ம தென்னிந்தியால இருக்கு. அடுத்ததா தமிழ்நாட்டுல தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை பீடபூமி ஆகியன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கைஸ் இன்னொன்னு சொல்றேன். இப்போ சென்னையில, நாகப்பட்டினம், கடலூர் இந்த மாதிரிலாம் வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி தேங்கி நின்றுடுச்சு அப்படின்னு நியூஸ் பார்த்துருப்பீங்க. என்னைக்காவது தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி மாவட்டங்கள்ல நீங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நியூஸ் வந்து பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இது எல்லாம் பீடபூமின்னு சொல்றாங்க. பீடபூமினா என்னன்னு சொன்னேன் நான். நார்மல் தரையை விட உயரம் அதிகமா இருக்கும். உயரம் அதிகமான இடத்துல சமதள பரப்போட இருக்கும். இப்போ உயரம் அதிகம் அப்படிங்கிறதுனால அங்க வெள்ளம் வந்தாலோ தண்ணி தேங்கி நின்னாலோ வழிந்து ஓடிடும் சைட்ல. அதனால அங்க வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டுல என்னென்ன பீடபூமி இருக்குன்னா தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை பீடபூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம சமவெளிகள் பார்க்க போறோம். சமவெளிகள்னா ஒண்ணும் இல்ல, சமமான மற்றும் தாழ்நில தோற்றம். இது கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டருக்கும் குறைவான உயரத்தை கொண்டிருக்கணும். சமவெளிகள் எதனால உருவாக்கப்படுதுன்னா ஆறுகள், துணையாறுகள், கிளையாறுகள், இதனால சமவெளிகள் உருவாக்கப்படுது. இப்போ ஆறுகள் வந்து மலை மீது தோன்றதா நம்ம படிச்சோம். இப்ப மலை வந்து உயரம் அதிகமான பகுதி. இப்ப அதுல இருந்து வழிந்து ஓடும். எந்த பக்கம் வரும்? தாழ்வான நிலப்பகுதியை நோக்கி தானே வரும். இப்ப சமவெளி தாழ்வான சமமான தோற்றம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப அதை நோக்கி தானே ஓடி வரும். அதை நோக்கி ஓடி வந்து அந்த ஆறுகள், துணையாறுகள், கிளையாறுகள் தான் சமவெளியை உருவாக்கும். சார் ஆறுகள், துணையாறுகள், கிளையாறுகள்னா என்ன சார்? ஒரு மெயின் ஆறு ஒண்ணு ஓடி வரும். அந்த ஆறோட சேர்ந்து அந்த ஆறோட சேர்றது துணையாறு அப்படின்னு சொல்றோம். ஆறுல இருந்து பல கிளைகளா பிரிந்து போறத கிளையாறு அப்படின்னு சொல்றோம். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சமவெளியை உருவாக்குது. இந்த சமவெளியில மேல இருந்து அரிச்சு கொண்டு வர்றப்பற நல்ல மண், இந்த வண்டல் மண் இதெல்லாம் வந்து சமவெளியில படிய வைக்கப்படும். அதனால சமவெளி வளமான மண் மற்றும் விவசாயத்துக்கு ஏற்றது. அதுபோல மிக பழைய நாகரிகங்களான நம்ம இந்த 6th புக்லயே படிச்சிருக்கோம். மெசபடோமியா, சிந்து சமவெளி, எகிப்து, சீன நாகரிகம் எல்லாமே ஆற்றங்கரை ஓரத்துல சமவெளிகள்ல உருவாக்கப்பட்டதுதான். வட இந்தியாவில் உள்ள கங்கை சமவெளி, கங்கை ஆறு ஓடுது இல்லையா, அது உருவாக்குற சமவெளி
உலகின் மிகப்பெரிய சமவெளிகளில் ஒன்று. தமிழ்நாட்டுல முக்கிய சமவெளிகள் காவிரி மற்றும் வைகை ஆறுகளால் உருவாக்கப்பட்டவை. ஒரு ஆறு ஓடுதுன்னா அது சமவெளிகளை உருவாக்கும். அந்த காலத்துல நாகரிகங்கள் உருவாச்சுன்னு படிச்சோம் இல்லையா? இந்தியாவில் சிந்து நதி, இந்த சிந்து நதி தான் நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்குச்சு. அடுத்து எகிப்தின் நைல், நைல் நதி தான் எகிப்து நாகரிகத்தை உருவாக்குச்சு. அப்ப மெசபடோமியா சார்னு கேட்டீங்கன்னா, மெசபடோமியா யூப்ரடிஸ் மற்றும் டைக்ரீஸ் அப்படின்னு 2 ஆறு இருக்கு. இந்த 2 ஆறு மெசபடோமிய சமவெளியை உருவாக்குச்சு. அது போல சீன நாகரிகத்தை யுவாங் ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க, மஞ்சள் ஆறு, அது உருவாக்குச்சு. இப்போதைக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க, சிந்து மற்றும் நைல். மூன்றாம் நிலை தோற்றங்கள் பார்க்க போறோம். மூன்றாம் நிலை தோற்றங்கள்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? பள்ளத்தாக்குகள், மணல் குன்றுகள், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் ஆறு, பனியாறுகள், காற்று மற்றும் கடல் அலைகள் போன்றவற்றின் அரித்தல் மற்றும் படிய வைத்தலால ஏற்படுது. மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள்ல இந்த 3 பார்த்தோம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி பார்த்த 3 இரண்டாம் நிலை தோற்றத்துல தோற்றுவிக்கப்படும் பள்ளத்தாக்குகள், மொரைன்கள், மணல் குன்றுகள் மற்றும் கடற்கரைகள் போன்ற நிலத்தோற்றங்கள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் உருவாக்குறது தான் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பூமியின் மேற்பரப்பில் உள்ள பொருட்களை, பூமியின் மேற்பரப்பில் மணல் பாறைகள் தான் இருக்கும் இல்லையா? இந்த பொருட்களை அரித்து அகற்றுதலே அரித்தல் எனப்படும். இந்த அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் ஒரு இடத்துல போய் சேரணும் இல்லையா? படிய வைக்கப்படணும் இல்லையா? இது படிய வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரித்தல் மற்றும் படிய வைத்தல்னாலதான் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் உருவாகுது. நம்ம அடுத்ததா பெருங்கடல்கள் பத்தி பாக்குறோம். இந்த பெருங்கடல்கள் மொத்தம் 5 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு இந்த 5ஐயும் நம்ம பாக்குறோம். இந்த 5ஐயும் நம்ம மேப்ல எளிதா புரிஞ்சுக்கலாம். இந்த மேப் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். இப்போ 7 கண்டம் சொன்னாங்க. அந்த 7 கண்டங்கள் இங்க ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்க 7 கண்டங்கள் இருக்கா? அந்த நிலப்பகுதியை 7 கண்டங்களா பிரிச்சிட்டாங்களா? அடுத்து இந்த நீர்ப்பகுதியை 5 பெருங்கடல்களா பிரிக்கிறாங்க. இங்க பாருங்க, இது பசிபிக் பெருங்கடல். இது அப்படியே பூமி உருண்டையா இருக்கு இல்லையா? இந்த உருண்டையா ஞாபகம் வச்சுக்கோங்க. பசிபிக் பெருங்கடல் இங்க ஆரம்பிச்சு இப்படி போய் இந்த வழியா வந்து இங்க முடியுது. இது பசிபிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் இங்க இருக்கு. இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கு கீழே இருக்கு. இப்ப தென் பெருங்கடல் இங்க கீழையும், ஆர்டிக் பெருங்கடல் மேலையும் இருக்கு. நான் இப்ப வந்து இந்த மேப் பாக்குறேன். இந்த மேப் பார்க்கும்போது என்னோட ரைட்ல இருந்து லெப்டுக்கு மூவ் பண்ணா எல்லாம் மேற்கு, அதே மாதிரி என்னோட லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணா எல்லாம் கிழக்கு. இப்ப இந்தியாவை வச்சு என்ன சொல்றேன் பாருங்க. இங்க இருக்கு இந்தியா. இந்தியாவோட கிழக்கு பக்கம் எது? இது. இந்தியாவோட மேற்கு பக்கம் எது? இது. ஓகேவா? மேல போனா வடக்கு, கீழே வந்தா தெற்கு. நீங்க எங்க மேப் பார்த்தாலும் இந்த 4 திசைகள் தான். இந்த திசைகளை வச்சுதான் நீங்க மேப்பை பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்ப பசிபிக் பெருங்கடல் இங்க இருக்கு இல்லையா? பசிபிக் பெருங்கடலோட இந்த பக்கம் வந்தா என்ன சொன்னேன்? மேற்கு. பசிபிக் பெருங்கடலோட மேற்கு எல்லை என்ன? ஆசியாவும் ஆஸ்திரேலியாவும். பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு எல்லை இப்படி போய் இங்க வரும்னு சொன்னோம் இல்லையா? வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும். அந்த மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கு பாருங்க. அட்லாண்டிக் பெருங்கடலோட மேற்கு எல்லை என்ன? வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும். அட்லாண்டிக் பெருங்கடலோட கிழக்கு எல்லை ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும். இந்திய பெருங்கடலோட மேற்கு எல்லை ஆப்பிரிக்கா. அதே மாதிரி இந்திய பெருங்கடலோட கிழக்கு எல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா. அதே மாதிரி தென் பெருங்கடல் சுத்தி இருக்கும், அதுக்கு கிழக்கு மேற்கு எல்லை இல்லை. அதே மாதிரி ஆர்டிக் பெருங்கடலும் சுத்தி இருக்கும். இப்ப 7 கண்டங்கள் 5 பெருங்கடல்கள் இந்த மேப்ல எங்கெங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப அடுத்ததா நான் பாருங்க உங்களுக்கு சொல்றேன் ஈஸியா. எப்பவுமே கிழக்கு மேற்கு எப்படி பிரிப்போம்னா, இந்த ஐரோப்பால தான் கிரீன்விச் இருக்கு. இங்கதான் சென்டர் கோடு போடுவோம் நம்ம. இங்க இருக்கும். அது போக இந்தியாவுக்கு கீழே நிலநடுக்கோடு இருக்கும். இந்தியா கீழே நிலநடுக்கோடு இருக்கா? இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு பாகைமானி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பூமியோட முழு அரைக்கோளத்துக்கு ஒரு பாகைமானியை வச்சோம்னா இப்படி இருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு போடுறேன். இப்படி இருக்கும். இதுல இங்க 1 டிகிரி இருக்கும் இல்லையா? இந்த 1 டிகிரி இதை வந்து 1 டிகிரி கோடு அச்சம்னு சொல்லுவாங்க. நீங்க கிடைமட்டமா போட்டா அச்சம்னு சொல்லுவாங்க, செங்குத்தா போட்டா தீர்க்கம்னு சொல்லுவாங்க. இப்படி கிடைமட்டமா போடுறோமா? இது நான் இப்ப போட்டிருக்கேன் இல்லையா? 1 டிகிரி இங்க இருக்கும், இங்க இருக்கும் 1 டிகிரி. இங்க இருந்து நான் போட்டு வரேன். இது 1 டிகிரி அச்சக்கோடு. இப்ப 2வது டிகிரிக்கு போடுவேன், 3வது டிகிரி. அந்த மாதிரி நீங்க இப்ப இந்தியா கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா இது இந்தியா. இந்த ஒரு புள்ளி இருக்கு தெரியுது இல்லையா? இங்க மாலத்தீவு, நடுவுல மினிக்காய் தீவு, அதுக்கு மேல லட்சத்தீவு இருக்கும். இது அந்தமான், இது நிக்கோபார். இங்க இந்தோனேஷியா இங்க இருக்கும். இப்போ இந்த இந்திராமுனை இருக்கு இல்லையா? இந்த நிக்கோபார் தீவோட கடைசி எண்டு தான் இந்திராமுனை. இந்த இந்திராமுனையும் இந்த இந்தோனேஷியாவும் பிரிக்கிற கால்வாய் வந்து எங்க இருக்கும்னா இந்த 6 டிகிரி அச்சக்கோட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8வது டிகிரி எங்க இருக்கும்? 6க்கு மேல தானே கண்டிப்பா 8 இருக்கணும். 6க்கு மேல 8. அது எப்படி இருக்கும்னா இங்க பாருங்க. இது மாலத்தீவுன்னு சொன்னால நடுவுல மினிக்காய், மேல லட்சத்தீவு. இப்ப
மாலத்தீவுக்கும் மினிக்காய் தீவுக்கும் நடுவுல 8. இப்ப மினிக்காய் தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் நடுவுல 9. அந்தமானுக்கும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது 10. இந்த கால்வாய்கள் இந்த டிகிரிக்கு எப்படி போட்டோன்னு உங்களுக்கு தெரியுதா? அச்சக்கோடுனா கிடைமட்டமா போடுற கோடு அச்சக்கோடு. இப்ப உள்ளதிலே கீழே எதுனா இந்திராமுனை தான். இந்தியாவோட கடைசி எண்டு பாயிண்ட், சவுத் எண்டு பாயிண்ட் எதுனா இந்திராமுனை. இந்த இந்திராமுனை தான் கடைசியில இருக்கு. அப்ப அது உள்ளதிலே கீழே உள்ளதா இருக்கணும் 6 டிகிரி. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா புக்ல 6, 8, 9, 10 தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்திராமுனைக்கு கீழேனா அப்ப இந்திராவும் இந்தோனேஷியாவும் பிரிக்கிறது 6 தான். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா மாலத்தீவு, மேல மினிக்காய் தீவு, அதுக்கு மேல லட்சத்தீவு. மாலத்தீவுக்கும் மினிக்காய் தீவுக்கும் நடுவில் இருக்கிறது 8, மினிக்காய்க்கும் லட்சத்தீவுக்கும் நடுவில் இருக்கிறது 9, அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது 10 டிகிரி கால்வாய். இது இந்த புக்ல இருக்கும். இப்போதைக்கு நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க, நம்ம படிக்கும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ நம்ம மறுபடி பேக் டு நம்ம புக்குக்கே போயிடலாம். பெருங்கடல்கள். இதுல முதல்ல பசிபிக் பார்த்தோம், ஆழமானது மிக பெரியதுன்னு பார்த்தோம், புவியின் பரப்பளவுல 1/3 பங்குன்னு பார்த்தோம். இதன் பரப்பளவு 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த எல்லைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர்ச்சந்தி காணப்படுகிறது. இந்த நீர்ச்சந்தியை சொல்ல மறந்துட்டேன் கைஸ். நீர்ச்சந்தி எங்க இருக்குன்னா இந்த பசிபிக் பெருங்கடல் இங்க இருக்கு இல்லையா? பசிபிக் பெருங்கடல் ஆர்டிக் மேல இருக்கு. இந்த ஆர்டிக்கையும் இந்த பசிபிக்கையும் பிரிக்கிற இந்த இடம் இருக்குல்ல, கரெக்டா அந்த கர்சர் வச்சிருக்கும் பாரு, இது பேரிங் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. நிலச்சந்தினா என்னன்னு பார்த்தோம், 2 நிலங்களை பிரிக்கிற ஒரு குறுகிய நிலம். இங்க இருக்கு பாருங்க, ஆப்பிரிக்கா ஏசியாவும் பிரிக்குதா நடுவுல, இங்க பாருங்க, இது வந்து ஒரு நிலச்சந்தி. ஏன்னா 2 பெரிய நிலங்களை பிரிக்கிற சிறிய நிலப்பரப்பு நிலச்சந்தி. அது போல 2 பெரிய நீர்ப்பரப்புல பிரிக்கிற சின்ன நிலப்பரப்பும் நிலச்சந்தி தான். அது பெரிய நிலப்பரப்பாகவும் இருக்கலாம், பெரிய நீர்ப்பரப்பாகவும் இருக்கலாம். ஆனா பிரிக்கிறது சின்ன நிலமா இருக்கணும், அப்படின்னா அது நிலச்சந்தி. இதை இங்க பாருங்களேன், இந்த இடத்த பாருங்க. இங்க அட்லாண்டிக் இருக்கு இல்லையா? இது பசிபிக்கு, இது அட்லாண்டிக். இத ஒரு சின்ன நிலம் பிரிக்குது பாருங்க, இதை நிலச்சந்தி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 பெரிய நிலப்பரப்பையோ இல்ல 2 பெரிய நீர்ப்பரப்பையோ ஒரு சின்ன நீர்ப்பரப்பு பிரிச்சுதுன்னா அதை நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. இணைக்கவும் செய்யும், பிரிக்கவும் செய்யும். இப்ப இணைக்குது, இந்த இடத்துல இணைக்குது. இங்க பசிபிக் பெருங்கடல், மேல ஆர்டிக் பெருங்கடல், 2த்தையும் இங்க இணைக்குது பாருங்க, இது பேரிங் நீர்ச்சந்தி. அது போல இங்க அட்லாண்டிக் இருக்கு இல்லையா? இந்த அட்லாண்டிக் இதை வந்து மத்திய தரைக்கடல் பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த இந்த ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் இருக்கல மத்திய தரைக்கடல். இப்ப கூட ஈரான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அது இங்க மத்திய தரைக்கடல்ல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக்கையும் பிரிக்குது பாருங்க, இங்க ஒரு சின்ன நீர்ச்சந்தி. இத ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. இது 2யும் சேர்க்குது, இந்த மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக்கையும் சேர்க்கிறது ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. அது போல இங்க இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையா? இங்க பசிபிக் பெருங்கடல் இருக்கா? இது 2யும் இங்க இணைக்குது பாருங்க, ஒரு நீர்ச்சந்தி. இத மலாக்கா நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் கைஸ். மறுபடியும் அந்த நீர்ச்சந்திக்காக வந்தேன். நம்ம என்ன பார்த்தோம்? பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர்ச்சந்தின்னு பார்த்தோமா? இங்க பசிபிக் பெருங்கடல், இங்க ஆர்டிக்கு, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பெரிங் கடல். இதுதான் பெரிங் நீர்ச்சந்தி. 2யும் இணைக்குது இல்லையா, ஆர்டிக்கும் பசிபிக்கும், அதனால பெரிங். அடுத்ததா ஒரு பாக்ஸ் பாக்குறோம். உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட்னு பார்த்தோம், அது 8848 மீட்டர் அப்படின்னு பார்த்தோம். உலகின் ஆழமான பகுதி எதுனா பசிபிக் பெருங்கடல்ல மரியானா அகழின்னு ஒரு இடம் இருக்கு, அதுதான் உலகின் ஆழமான பகுதி. அது வந்து 10,994 மீட்டர். இந்த ஆழத்தை குறிக்கிறதுக்கு மீட்டர் மேல ஒரு மைனஸ் போடுவோம். உயரத்தை குறிச்சா மீட்டர், அது மேல போறதுனால, ஆழத்தை குறிச்சா கீழே போறதுனால மீட்டருக்கு மேல ஒரு மைனஸ் போடுவோம். 10,994 மீட்டர் பவர் மைனஸ். இப்ப எவரெஸ்ட் சிகரமே அந்த மரியானா அகழிக்குள்ள மூழ்கிடும். அடுத்து இந்த பசிபிக் அப்படிங்கிற பேரை யார் வச்சா அப்படின்னா ஸ்பெயின் நாட்டு மாலுமியான பெர்டினாண்டு மெக்கல்லன்றவரு பூமியை முதல்ல சுத்தி வந்தவர். அவரு பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது பசிபிக் பெருங்கடல் மிக பெருசு இல்லையா, நிலமே தெரியாம அவர் பாட்டுக்கு கடல்ல வந்துட்டு இருந்தாரு. ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணாராம். அதனால பசிபிக் பெருங்கடலுக்கு பசிபிக்னு பேர் வச்சாரு. இந்த பசிபிக்கோட பொருள் என்னன்னா அமைதி. 2வதா நம்ம அட்லாண்டிக் பெருங்கடலை பத்தி பாக்குறோம். அட்லாண்டிக் பெருங்கடல் 2வது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக். இதன் பரப்பளவு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். மொத்த பரப்பளவுல பூமியோட மொத்த பரப்பளவுல 6ல் ஒரு பங்கு கொண்டிருக்கு. நம்ம முதல்ல மேப்ல பார்த்தோம் இல்லையா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மேற்கு பக்கமும், ஆப்பிரிக்கா ஐரோப்பா கிழக்கு பக்கமும் இருக்கும். எஸ் வடிவத்துல இருக்கு பாருங்க இந்த அட்லாண்டிக் பெருங்கடல். அதனால இது
இந்த பெருங்கடல் எஸ் வடிவத்தை போன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி சொன்னோம் இல்லையா, இங்க இருக்கும் பாருங்க ஜிப்ரால்டர். இது அட்லாண்டிக், இந்த மத்திய தரைக்கடல் ரெண்டையும் சேர்க்குது பாருங்க ஒரு நடுவுல, அது ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா போர்ட்டோரிக்கோ அகழியில இருக்கிற மில்வாக்கி அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆழம் 8600 மீட்டர் பவர் மைனஸ். மூன்றாவதா இந்திய பெருங்கடலை பார்க்குறோம். இந்திய பெருங்கடல் பூமியோட மூன்றாவது பெரிய பெருங்கடல். இது இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இதை இந்திய பெருங்கடல்னு சொல்றாங்க. இதோட பரப்பளவு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது முக்கோண வடிவத்தில் இருக்கு பாருங்க. இந்திய பெருங்கடல் முக்கோண வடிவத்தில் இருக்கும். இங்க மலாக்கா நீர்ச்சந்தி, இதுதான் மலாக்கா நீர்ச்சந்தி. இது பசிபிக், இது இந்திய பெருங்கடல். இதுக்கு நடுவுல மலாக்கா நீர்ச்சந்தி இருக்கு. மலாக்கா நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்குது. நம்ம இந்திய பெருங்கடலோட ஆழமான பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ஜாவா அகழி. இதன் ஆழம் 7725 மீட்டர் பவர் மைனஸ். நான்காவதா தென்பெருங்கடல் பார்க்கிறோம். இது உலகின் 4வது மிகப்பெரிய கடல். இதன் பரப்பளவு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது என்ன சொல்றாங்கன்னா இந்திய பெருங்கடலோட கீழ்ப்பகுதி, பசிபிக் பெருங்கடலோட கீழ்ப்பகுதி, இந்த பக்கம் அட்லாண்டிக் இருக்கும், அட்லாண்டிக்கோட கீழ்ப்பகுதி எல்லாத்துக்கும் எல்லையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கீழே இருக்கு இல்லையா, இதோட எல்லாத்தோட தென்பகுதியும் இந்த தென் பெருங்கடல் தான் இருக்கு. இந்த தென் பெருங்கடலோட மிக ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி அப்படின்னு சொல்றாங்க. இது 7235 மீட்டர் ஆழமுடையது. அடுத்ததா ஆர்டிக் பெருங்கடல் பார்க்கிறோம். ஆர்டிக் பெருங்கடல் துருவ பகுதியில் இருக்கிறதுனால வருடத்துல பெரும்பான்மையான நாட்கள் உறைந்தே காணப்படும். இந்த 5 பெருங்கடல்லையே ஆர்டிக் பெருங்கடல் தான் மிகச் சிறியது. இதன் பரப்பளவு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்த ஆர்டிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி யுரேஷியன் தாழ்நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் ஆழம் 5449 மீட்டர். இதோட இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்றோம் கைஸ். நம்ம வழக்கமா போற மாதிரி ஒரு ரிவிஷன் போயிடலாம். முதல்ல பாஞ்சியா பான்தசாலா பார்த்தோம். அதுக்கப்புறம் பூமியின் மேற்பரப்பு 71% நீர், 29% நிலம் அப்படின்னு பார்த்தோம். நிலத்தோற்றத்தின் வகைகளை முதல் நிலை நிலத்தோற்றம், இரண்டாம் நிலை நிலத்தோற்றம், மூன்றாம் நிலை நிலத்தோற்றம்னு பிரிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். முதல் நிலையில கண்டங்கள் பெருங்கடல்களும், இரண்டாம் நிலையில மலைகள் பீடபூமிகள் சமவெளிகளும், மூன்றாம் நிலையில பள்ளத்தாக்குகள் கடற்கரைகள் மணல் குன்றுகளும் இருக்குன்னு பார்த்தோம். கண்டங்கள் மொத்தம் 7, பெருங்கடல்கள் மொத்தம் 5. நிலச்சந்தினா என்னன்னு பார்த்தோம். மலைகள் 600 மீட்டர் உயரம், 600 மீட்டருக்கு மேல உயரமா இருந்தா மலைகள்னு பார்த்தோம். உலகின் நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர் 7000 மீட்டர்னு பார்த்தோம். தெற்கு வடக்கு தெற்காக இருக்குன்னு பார்த்தோம். உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் 8848 மீட்டர். சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11 பார்த்தோம். பீடபூமிகள், அதாவது தரையிலிருந்து கொஞ்சம் உயரமா இருக்கணும், உயரத்துல சமதள பரப்பா இருக்கணும், அது பீடபூமின்னு பார்த்தோம். உயரமான பீடபூமி திபெத் பீடபூமி, அது உலகின் கூரை என்று அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா பீடபூமிகளை மேசை நிலங்கள் அப்படின்னு பார்த்தோம். சோட்டா நாகபுரி பீடபூமி கனிம வளம் நிறைந்தது, வட இந்தியாவில் இருக்கு. தென்னிந்தியால தக்கான பீடபூமி இருக்கு, அது எரிமலை பாறைகளால் நிறைந்தது. தமிழ்நாட்டில் தர்மபுரி கோயம்புத்தூர் மதுரை பீடபூமிகள் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததா மூன்றாவதா சமவெளிகள் பார்த்தோம். சமவெளிகள் சமமான தாழ்நிலம், இது ஆறுகள் துணையாறுகள் கிளையாறுகளால் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தோம். வட இந்தியாவின் கங்கை சமவெளி உலகிலேயே மிகப்பெரிய சமவெளிகள்ல ஒண்ணு. அடுத்து பெருங்கடல்கள்ல பார்த்தோம். பெருங்கடல்கள் மொத்தம் 5. முதல்ல பசிபிக் பெருங்கடல் பார்க்குறோம். இது பரப்பளவு மிக அதிகம். இந்த பரப்பளவு பூமியில 1/3 பங்கு. இதன் பரப்பளவு சுமார் 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு பார்த்தோம். பெரிங் நீர்ச்சந்தி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்குது. மரியானா அகழி தான் பசிபிக் பெருங்கடலே ஆழம் மிக அதிகம். இது எவரெஸ்டே முக்கியன்னு பார்த்தோம். 10,994 மீட்டர் பவர் -1. பசிபிக்கு பெயரிட்டவர் பெர்டினாண்ட் மெக்கல்லன். பசிபிக் அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். அட்லாண்டிக் பெருங்கடலை 2வதா பார்க்கிறோம். இது 2வது மிகப்பெரிய பெருங்கடல். பரப்பளவு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பரப்பளவு பூமியின் பரப்பளவுல 6ல் ஒரு பகுதி இருக்கும். இதோட மிக ஆழமான பகுதி மில்வாக்கி அகழி. இதன் ஆழம் 8600 மீட்டர் பவர் -1. நம்ம அங்க என்ன பார்த்தோம், மரியானா 10,994, இது 8600 மீட்டர் பவர் மைனஸ். இங்க ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடல் பகுதியும் இணைக்கும். மூன்றாவதா நம்ம இந்திய பெருங்கடலை பார்த்தோம். இந்திய பெருங்கடல் 3வது பெரிய பெருங்கடல். பரப்பளவு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். முதல்ல 168.72 பசிபிக் பார்த்தோம், 85.13 அட்லாண்டிக் பார்த்தோம். இப்ப இந்திய பெருங்கடல் 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பார்க்கிறோம். மலாக்கா நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்குதுன்னு பார்த்தோம். இந்திய பெருங்கடலோட மிக ஆழமான பகுதி ஜாவா.
அதோட ஆழம் 7725 மீட்டர் பவர் மைனஸ். தென் பெருங்கடல் பார்க்கிறோம். தென் பெருங்கடல் 4வது பெரிய கடல். இதனோட பரப்பளவு 21.96. இந்திய பெருங்கடலுக்கு 70.56 பார்த்தோம். இங்க 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் பார்க்கிறோம். இந்த தென் பெருங்கடலோட மிக ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆழம் என்னன்னா 7235 மீட்டர் பவர் மைனஸ். 5வதா ஆர்டிக் பெருங்கடல் பார்க்கிறோம். இதுதான் உள்ளதிலேயே மிகச்சிறிய பெருங்கடல். இதனோட பரப்பு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதோட ஆழமான பகுதி யுரேஷியன் தாழ்நிலம். இதோட ஆழம் என்னன்னா 5449 மீட்டர். இதோட இந்த குயிக் ஃபயர் ரிவிஷனையும் நம்ம முடிக்கிறோம் கைஸ். நெக்ஸ்ட் புக் பேக் பார்த்துருவோம். நம்ம பாடத்தையும் முடிச்சாச்சு, ரிவிஷனும் பார்த்தாச்சு. இப்போ நான் புக் பேக் காட்டுறேன், பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களால இதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. 1 2 3 4 கோடிட்டடங்கள் இந்த பக்கத்துல ஒரு 3, இங்க ஒரு 2, பொருந்தாத வட்டமிடுக ஒரு 5 இருக்கு, பொறுத்துக இருக்கு 1, கூற்று காரணம் ஒரு 2 கூற்று காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடலாம் கைஸ். பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஆன்சருக்கே போயிடலாம். மிகச்சிறிய பெருங்கடல் எது? ஆர்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடல்ல இருக்கு. இந்திய பெருங்கடலையும் ரைட் சைட்ல பசிபிக் பெருங்கடலையும் இணைக்குது. 3வது கொஸ்டின், அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எதுன்னு கேட்டீங்கன்னா பசிபிக் ரொம்ப பெருசு, அதுல கப்பல் போக்குவரத்து அதிகமா நடைபெறாது. இந்திய பெருங்கடலோட மேற்கு எல்லையா ஆப்பிரிக்கா இருக்கும். ஆப்பிரிக்கா பெருசா அந்த கப்பல் போக்குவரத்துல நடைபெற மாட்டாங்க. அட்லாண்டிக் பெருங்கடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மேற்கு எல்லையா வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் இருக்கு. கிழக்கு எல்லையா ஐரோப்பா இருக்குன்னு பார்த்தோம். இப்ப ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அப்படிங்கும் போது அட்லாண்டிக்ல தான் அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும். உறைந்த கண்டம் எதுனா அண்டார்டிகா. அதுதானே துருவ பகுதியில் இருக்கு, அதான் உறைந்து இருக்கும். உலகின் மிகப்பெரிய கண்டம் நம்ம பார்த்தோம் ஆசியா. இந்தியாவின் கனிம வளம் நிறைந்த பீடபூமி நம்ம பார்த்தோம் சோட்டா நாகபரி பீடபூமி. 3வது கொஸ்டின், பெருங்கடலில் மிகப்பெரியது பசிபிக். அடுத்ததா கோடிட்ட 4வது கொஸ்டின் பார்க்கிறோம். டெல்டா டேஷ் நிலை நிலத்தோற்றம், அது ரொம்ப சின்னது, 3ஆம் நிலை நிலத்தோற்றம். தீவு கண்டம் என்று அழைக்கப்படுவது, இந்த கண்டத்திலேயே தீவு மாதிரி எந்த கண்டம் பார்த்தோம்? மொத்தம் 7 கண்டத்துல ஆஸ்திரேலியா. பொருந்தாததே வட்டமிடு. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இலங்கை. மற்ற 3மே கண்டம், இலங்கை கிடையாது, இலங்கையே பொருந்தாது. ஆர்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். மற்ற எல்லாமே பெருங்கடல், மத்திய தரைக்கடல் பெருங்கடல் கிடையாது. 3வதா பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை. இதுல பீடபூமி, சமவெளி, மலை இந்த 3ம் 2ஆம் நிலை நிலத்தோற்றம். அந்த பள்ளத்தாக்கு 3ஆம் நிலை நிலத்தோற்றம், பள்ளத்தாக்கு பொருந்தாது. 4வது கொஸ்டின், வங்காள விரிகுடா, பேரிங் கடல், சீனக்கடல், தாஸ்மானியா கடல். இந்த பேரிங், சீனக்கடல், தாஸ்மானியா இது 3மே பசிபிக்ல இருக்கு. நீங்க மேப் பாத்தீங்கன்னா தெரியும். மேப் கைஸ் ஒன்று சொல்றேன், நம்ம இந்த ஜியோகிராஃபி இதெல்லாம் படிக்கும்போது, சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது ஃப்ரீ டைம்ல நீங்க மேப் நிறைய பாருங்க கைஸ். அதுல இருந்து ஏகப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேரிங், சீனக்கடல், தாஸ்மானியா இது 3 பசிபிக்ல இருக்கும். வங்காள விரிகுடா மட்டும் இந்திய பெருங்கடல்ல இருக்கும். அதனால பொருந்தாதது வங்காள விரிகுடா. 5வது கொஸ்டின், ஆண்டி, ராக்கி, எவரெஸ்ட், இமயமலை. இந்த மத்த 3 ஆண்டி, ராக்கி, இமயமலை இது 3ம் மலைத்தொடர். இந்த எவரெஸ்ட் மட்டும்தான் சிகரம். ஒரு மலையோட உயரமான பகுதியை தான் சிகரம்னு சொல்லுவோம். இமயமலையில இருக்கிற உயரமான பகுதி எவரெஸ்ட். ஆண்டிஸ், ராக்கி, இமயமலை 3 மலைத்தொடர், எவரெஸ்ட்ன்றது மலை சிகரம். அதனால எவரெஸ்ட் பொருந்தாது. பொறுத்துக. தென் சாண்ட்விச் அகழி எங்க இருக்குன்னா தென்கடல்ல இருக்கு. இங்க மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கு. மரியானா அகழி உலகத்திலே ஆழமான பகுதி 10,994 மீட்டர் பவர் மைனஸ் பார்த்தோம், அது பசிபிக் பெருங்கடல். அடுத்து யுரேஷியன் படுகை ஆர்டிக் பெருங்கடல். ஜாவா அகழி இந்திய பெருங்கடல். அடுத்து கூற்று காரணம், சமவெளிகள் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன. சரி. இந்திய பெருங்கடல் ஆழமான பகுதி சாண்ட்விச் கிடையாது, அது ஜாவா. பீடபூமியில் வன் சரிவை கொண்டிருக்கும். சரிதான். இதுல 1ம் 3ம் சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 3. அடுத்த கூற்று காரணம் போயிடுவோம். மலைகள் 2ஆம் நிலை தோற்றங்கள் ஆகும். சரி. உலகிலேயே மிக ஆழமான அகழி மரியானா அகழி. 2 கூற்றுகளும் சரி. இதோட இந்த பாடம் முடியுது கைஸ். நம்ம இதே மாதிரி போலாம். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் ரூட் நான் காட்டுறேன், எதுவுமே மிஸ் ஆகாது. நீங்க எக்ஸாம் போகும்போது ஃபுல் கான்ஃபிடண்டா போலாம், அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.